தமிழ்நாட்டில் சுமார் 3,81,000 பேர் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. 41% பேர் அவர்கள் 2017-18 வெறும் 9 பேர் தான் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று இந்த மருத்துவ கல்வி கிடைக்கப்பட்டது. இதையெல்லாம் உணர்ந்து அந்த அரசு பள்ளி படிக்கிற மாணவர்கள் மருத்துவர் ஆக வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தின் அடிப்படையில் எதிர்க்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. அதிமுக அரசாங்கம் அந்த ஏழை மாணவர்களுக்கும் மருத்துவ கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டமிடப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் மாணவர்கள் 1818 பேர் மருத்துவ கல்வி கிடைச்சு மருத்துவம் படிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த அரசு பள்ளி மாணவர்கள், ஏழை மாணவர்கள், அவர்கள் மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியவில்லை என்று தெரிந்தவுடன் என்னுடைய கவனத்துக்கு வந்தவுடன் இந்த இடஒதுக்கீட்டில் தேர்வு செய்யப்பட்ட அரசு பள்ளி படிக்கிற மாணவர்களுக்கு ₹1 கூட மருத்துவ கல்வி கட்டணம் தேவையில்லை, முழு செலவும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும். அதை கொண்டு வந்து நிறைவேற்றி ₹1 செலவில்லாம அரசு பள்ளியிட படிக்கிற மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக மருத்துவ கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசு அதிமுக அரசாங்கம்.